என்னன்னா இங்க பாதிக்கப்பட்டது வந்து 2 கேப்டன்சி யாராலையுமே பாதிக்கப்பட்டது யாரா இருக்கும்னா சஞ்சு சாம்சன் தான் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அஸ் அ விக்கெட் கீப்பர் ராஜஸ்தான் ராயல்ஸ் லாபி வரவே இல்லை கிடைச்சிருமா இல்ல அஸ் அ விக்கெட் கீப்பராகவும் அதிரடி பேட்ஸ்மேனா அந்த ஒரு ஓப்பனிங்ல பட் கொடுத்த சான்சஸ்லயுமே அவர் வந்து அப்பப்ப சோபிக்காது அவருக்கு ஒரு மைனஸா போச்சு. பட் இஷான் கிஷனையும் ரிஷப் பண்ணிட்டு அப்பப்போ பேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட யாரால சொல்ல. ஏன்னா உங்களுக்கு ரிஷப் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார்ல அதுக்கு முன்னாடி அவர். ஏன்னா சஞ்சு சாம்சனை விட ரிஷப் பண்ணிட்டு பயங்கரமாவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேட்டர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரா ஒரு நிறைய மேட்ச்ல ஒத்த ஆளா நின்று டீமை காப்பாத்தி விட்டுருக்காரு. சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி எத்தனை இதுல கொடுத்துருக்காருன்னு கேட்டா எக்ஸாம்பிள் நமக்கு சொல்ல முடியாது நம்மளால. ஒரு T20ல ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா சூப்பரா செஞ்சுரி போடுவாரு, அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா மாஸ் பண்ணுவாரு, சேனா நேஷன்ஸோட என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அதுல மாட்டுவார் அந்த சஞ்சு. அதான் சஞ்சுக்கு வந்து அது ரொம்ப பெரிய மைனஸும் கூட. 10 மேட்ச்னா அதுல 2 மேட்ச் செம்மையா ஆடிட்டு அடுத்த 8 மேட்ச்ல நீங்க கன்சிஸ்டன்சி காட்டல அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் ஆச்சு. பட் ஆனா அதுவும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க இங்க வந்து பேக்கப் இல்ல அந்த மாதிரி. ஆஃப்டர் அதே தானே கைக்வாடுக்கும் சொல்லப்பட்டுச்சு.